ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. போர்க்கருவிகளுடைய தொகுப்பாக விளங்குற படைகள பேரரங்கு 3 இடங்களில் உருவாக்கப்பட்டுச்சு. பாண்டியனுடைய பேரரங்கு மூஞ்சல் கிட்டையும், சேரனுடையது தென்புறமும், சோழனுக்கானது வடப்புறமும் அமைக்கப்பட்டிருந்துச்சு. மூவேந்தர்களுக்கான போர்க்கருவிகள் மொத்தமும் அங்கே தான் சேகரிக்கப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொரு பேரரங்குக்குள்ளேயும் 10க்கும் மேற்பட்ட கூடாரங்கள் இருந்துச்சு. ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான ஆயுதம் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆயுதங்களை ஒழுங்குமுறைப்படி அடுக்கி வைக்கிறதும், தேவைக்கேற்ப நாள்தோறும் அதை எடுத்து போர்க்களத்துக்கு அனுப்புறதும் ஒரு தனி கலை. இந்த கலையை செய்கிறவரை ஆயுதவாரின்னு அழைச்சாங்க. 4 வகையான வில்களும் 13 வகையான அம்புகளும் போர்க்களத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சு. படைப்பிரிவுகளுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி குறிப்பிட்ட வகை வில்லை மட்டுமே பயன்படுத்துகிறவங்களா ஒவ்வொரு பிரிவினரும் இருப்பாங்க. அந்த வகை வில்லுக்கு பொருத்தமான அம்பு கட்டுகள் அங்கே வந்து சேரணும். அதில் ஏதாச்சும் குழப்பம் நடந்தா அதிகாலையிலே சிக்கல் உருவாகிடும். அதனால ஆயுதங்களை பாசறைக்கு பிரித்து தர பொறுப்பு வகிக்கிற ஆயுதவாரி ரொம்ப முக்கியமானவராக கருதப்படுவாங்க. போர்க்களத்தில் தளபதிக்கு சமமான அதிகாரம் கொண்டவரா போர்க்கள கொட்டின்லாம் ஆயுதவாரி விளங்குவார். அங்கே இன்னொரு பக்கம் இரளிமேட்லேயும் முதல் 3 குகைகள் முழுக்க ஆயுதங்கள் நிரப்பப்பட்டுச்சு. ஒவ்வொரு குகையும் 10 பனை நீளத்துக்கு உள்ளே போகக்கூடியதாக இருந்துச்சு. பரம்புடைய ஆயுத பொறுப்பாளனா சிறுபாணியை சேர்ந்த முதுவேலன் நியமிக்கப்பட்டார். குகைகளுக்குள்ள விளக்குகள் எந்த நேரமும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. மூங்கிலும் குமிழம் கொம்பும் மட்டுமே வில் செய்ய பயன்படுத்தப்பட்டுச்சு. உலோகத்தான வில் செய்யற பழக்கம் பரம்புல இல்லை. ஆனா வேந்தர்களுடைய தரப்புல முன்கள வீரர்களும் தளபதிகளும் உலோக வில்லையும் பட்டு நூலால ஆன நாணையை பயன்படுத்தினாங்க. மற்ற வீரர்கள் பயன்படுத்தும் வில்கள் பனை மட்டையாலும் மூங்கிலாலும் ஆனதா இருந்துச்சு. பரம்பு வீரர்களோ குறுங்காது முயலுடைய குருதியில ஊற வைக்கப்பட்ட நான் பூட்டிய வில்லையை பயன்படுத்தினாங்க. அவங்க பயன்படுத்துகிற வாள்கள் எல்லாத்தையும் கலவை தொட்டியில 10 நாட்கள் ஊற வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் போர்க்களத்துக்கு கொண்டு போவாங்க. பொதுவாக பரம்பு வீரர்களுக்கு போர்க்களத்தில் வாழை பயன்படுத்தும் வாய்ப்பு அதிகம் வாய்ச்சதில்லை. அவங்களுடைய வில்படையே எதிரிகளை முழுமுற்றா தாக்கி அழிச்சிரும். ஆனால் இந்த போரில் வாழ்வீச்சுக்கு முக்கியத்துவம் உண்டுன்றதால எண்ணற்ற கலவை தொட்டிகள் உருவாக்கப்பட்டுச்சு. கொடிக்கல்லி சாம்பல், புறாவிச்சம், எரியிலைப்பால், எலிச்சக்கை போன்றவற்றால் ஆன கலவையில உலோகங்கள் நாள் கணக்கில் ஊற வைக்கப்பட்டுச்சு. அப்படி செஞ்சா அது மொட்டை ஆகாமலும் வேற எந்த உலோகத்துடனோ கருங்கற் பாறையிலையோ மோதினாலும் இந்த வாளுக்கு சின்ன பாதிப்பு கூட ஏற்படாது. முனையும் வழங்காது. வாய்ப்பு கிடைக்கும்னா எதிரியுடைய வாழை பிளந்து இறங்கும். கலவை தொட்டியில ஊற வைக்கப்பட்ட உள்ளங்கை அளவு அகலம் கொண்ட கூர்முனை ஆயுதத்தை கொண்டே மூவிலை வேல் தயாரிக்கப்பட்டுச்சு. பரம்புடைய தனித்துவமான ஆயுதம் இது. இதை செய்ய அதிக காலம் தேவைப்படும். அதனால வீரர்களுடைய பயன்பாட்டுக்கு இது அரிதாமே கொடுக்கப்படும். வலிமை கொண்ட வீரன் ஒருத்தன் குறித்தவராம இருந்தா எதிரியுடைய தேர் முறிஞ்சு கீழே சரியும். போர் யானையை ஒரே ஏரியான வீழ்த்த முடிகிற ஆயுதம் இது ஒண்ணுதான். வானும் வேலும் அம்பும் தாக்கும் ஆயுதங்கள்னா கவசமும் கேடயமும் தான் காக்கும் ஆயுதங்கள். பேரரசுகளுடைய படைகள்ல தளபதிகளுக்கும் முதல்நிலை வீரர்களுக்கும் தகுந்த மெய்யுரை கவசங்களை உருவாக்கி வச்சிருந்தாங்க. வாழ்வீச்சாளர்கள் அத்தனை பேருக்கும் 3 வகையான கேடயங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. சேரனுடைய கேடயம் வாழ்வீச்சாளன் சுழன்று தாக்க ஏதுவா இருந்துச்சு. சோழனுடைய கேடயம் அதே அளவு வலிமையோட ஆனா எடை குறைவானதா இருந்தது. பாண்டியனுடைய கேடயமும் யானை ஏறி நின்ன போயும் நெளியல. இங்க பரம்புக்கு முன்னாடி வால்படை பெருசா தேவைப்படாததால கேடயத்துக்கான தேவையும் பெரிய அளவுல இல்லை. ஆனா இப்போ அதனுடைய தேவையை உணர்ந்து முரியநாசான் கிட்ட குறிப்புகள் கேட்டு கேடயமும் மெய்யுரைகளும் செய்யற வேலைகள் தொடங்கப்பட்டுச்சு. இந்த வேலைகள்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்க பாரியும் கபிலரும் வேட்டுவன் பாறையிலிருந்து இரளிமேடு நோக்கி புறப்பட்டாங்க. இத்தனை நாளா பாரி வேட்டுவன் பாறையிலே இருந்ததுக்கு போர் தயாரிப்பை நோக்கி மனம் ஒத்து போகாததுதான் காரணம். ஆனாலும் முன்னெச்சரிக்கையா நம்ம சில தயாரிப்புகளை செஞ்சாக தான் வேணும்னு எல்லாரும் சொன்னதால அதை ஏத்துக்கிட்டான். நெடுங்குன்ற கடந்ததும் நாகக்கரடு தொடங்குது. கரடு முழுக்க பரம்பு வீரர்களும் சமவெளி முழுக்க வேந்தர்களுடைய பணையமா நிலமெங்கும் மனித தலைகள் நிரம்பி வழிஞ்சது. நாகக்கரட்டை விட்டு இறங்கி இரளிமேட்டை நோக்கி மேலேற குதிரையை திருப்பினான் பாரி. அந்த இடத்துலதான் தேர்களை செய்யறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. வேட்டூர் பழையனும் காலம்பனும் அந்த இடத்துல இருந்தாங்க. தேருடைய உறுதிய கலைஞர்கள் பாரிக்கு விளக்குனாங்க. அதெல்லாம் பார்த்தபடியே இரளிமேட்டை நோக்கி போனாங்க. உலைக்கலன்களும் குதிரை கொட்டடைகளும் உணவு சாலைகளும் இரளிமேடு முழுக்க நிரம்பி வழிஞ்சிட்டு இருந்துச்சு.
எங்கேயும் வீரர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 3வது குகையிலிருந்து வெளி வந்தார் வாரிக்கையன். அவங்களே பார்த்துட்டு இருந்தவர் பாரி வந்து இறங்கினதும் மகிழ்ச்சியோட அவனை வரவேற்றார். என்ன நெடுநேரமாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்னு பாரி கேட்டான். அதுக்கு வாரிக்கையன், உன் பின்னால் வந்து கொண்டிருந்தது கபிலனா கூழையனா என சற்றே ஐயமாக இருந்ததுன்னு சொன்னார். ஏன் பார்வை தெளிவில்லையான்னு பாரி கேட்க, போர் வீரனை போல மலையேற்றத்தில் கூட குதிரையை இயல்பாக இயக்கும் தெளிவை புலவன் பெற்றுவிட்டான் அல்லவா, அதனால்னு பதில் சொன்னார். கபிலர் ஒரு கணம் பூரிச்சு நிற்க, பாரி உங்களையும் போருக்கு ஆயத்தப்படுத்துகிறார், எச்சரிக்கையாக இருங்கள்னு கேலி செய்ய 3 பேருடைய சிரிப்பும் குகை முழுக்க எதிரொலிச்சது. இங்க இன்னொரு பக்கம் மூவேந்தர்களுடைய வருகைக்கு அப்புறம் மூஞ்சல் நகர் களை கட்ட தொடங்குச்சு. பேரரசர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆற தழுவி அன்பை பரிமாறிக்கிட்டாங்க. ரத்தினக்கல் பதிஞ்ச ஆரங்களை பாண்டியனுக்கும் சோழனுக்கும் சூட்டி மகிழ்ந்தான் உதயஞ்சேரல். செங்கன சோழனும் தன்னுடைய சிறப்பு பரிசை மற்ற 2 பேருக்கும் வழங்கினான். குலசேகர பாண்டியனும் 2 பேரையும் முத்துக்களால குளிக்க வச்சார். 3 பேரும் ஹிப்பானஸ்க்கு அளவற்ற நன்றியை தெரிவிச்சுக்கிட்டாங்க. இசையும் கூத்தும் இனமெல்லாம் நீடிச்சு. நாட்கள் நகர அடுத்தடுத்த கட்டத்துக்கான ஏற்பாடுகள் தீவிரமாச்சு. அணைகளின் பிரிவுகள் எண்ணற்ற சேனைகளாக வகுக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு சேனைக்கும் சேனை முதலி இருந்தார். 12 சேனைகளை கொண்ட பெரும் பிரிவுக்கு சேனை வரையன் இருந்தார். விற்பனை, வால்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படைன்னு 5 வகையான படைகள் ஆயத்த நிலையில் இருந்துச்சு. 5 படைகளுக்கும் 5 தளபதிகளை தேர்வு செய்ய வேண்டியிருந்துச்சு. விற்படைக்கு துடும்பனும், வால்படைக்கு சாகலைவனும், குதிரைப்படைக்கு உருமன் கொடியும், தேர்ப்படைக்கு நகரி வீரனும், யானைப்படைக்கு உச்சங்காரியும் தளபதிகளா இருக்க முடிவு செய்யப்பட்டது. 5 தளபதிகளையும் கட்டுப்படுத்துற தலைமை தளபதியா மகா சாமந்தன் அழைக்கப்படுற பெரும் பொறுப்புக்கு கருங்கைவாணன் தேர்வு செய்யப்பட்டான். சேரன் சார்பில் உதயஞ்சேரலும், சோழன் சார்பில் சோழவேலனும், பாண்டியன் சார்பில் புதிய விற்பனும் களத்துல ஆயுதம் ஏந்துவாங்க. மூவேந்தர்களும் ஒற்றைப்படை அணியில நின்று ஆயுதம் ஏந்த போகும் இந்த பெரும் போருடைய தொடக்க சடங்குக்கு நாள் குறிக்க கணியர்கள் கிட்ட ஆலோசனை கேட்க வேந்தர்கள் முடிவு செஞ்சாங்க. ஆனா 3 நாட்டு கணியர்களும் 3 விதமான குறிப்புகளை சொல்ல வாய்ப்புண்டு. இந்த போர்ல அடைய போற வெற்றி பொதுவானது, ஆனா இழப்புடைய தன்மை பொதுவானதா இருக்க வாய்ப்பில்லை. தங்களுக்கு எந்தவித இழப்பும் நேரக்கூடாதுன்னு தான் 3 பேரும் நினைப்பாங்க. அதனால இதை மிக கவனமா கையாளணும்னு நினைச்சார் சுகுந்தர். அன்னைக்கு இரவு குலசேகரன் பாண்டியன் கிட்ட இது பத்தி தனியா உரையாடினார். காலையில் அந்துவன் கையில் வரைபடம் ஏந்திய பட்டு துணியோடு என்னை வந்து சந்தித்தான். பவளவந்திகையின் காலடி குறிப்பை கொண்டே வேந்தர்களின் பாடி வீடு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த குறிப்பின் அடிப்படையிலேயே நாள் குறிப்பதுதான் பொருத்தமானது. ஆனால் மற்ற 2 பேரரசர்களும் கணியர்களும் இதை ஏற்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களின் நாள் கணக்குகள் வேறு மாதிரியாக இருக்க வாய்ப்புண்டுன்னு சுகுந்தர் சொன்னார். உடனே குலசேகர பாண்டியன், தளபதிகளை தேர்வு செய்ததை போல மற்றவர்கள் எளிதில் ஏற்றுக்கொள்ளும் செயல் அல்ல இது. உணர்வுடனும் நம்பிக்கையுடனும் கலந்தது. எனவே கவனமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும்னு சொன்னவர் ரொம்ப நேரம் கழிச்சு, இந்த பிரச்சனையை தீர்க்க நீங்கள் சொல்லும் வழி என்னன்னு கேட்டார். ஒரே வழிதான் உண்டு. தமிழ் நிலத்தின் அத்தனை கணியர்களும் பேராசானாக ஏற்றுக்கொண்டது திசைவேழரைத்தான். அவரை வரவழைத்து நாள் குறிப்போம். மற்ற 2 பேரரசர்களும் அதை ஏற்பர்னு சுகுந்தர் ஒரு வழி சொன்னார். குலசேகர பாண்டியனுக்கு திசைவேழரை பத்தி நல்லா தெரியும். அவருடைய கருத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத அறிவு சிறுக்குடைய அடையாளம். அவரை கையாள்றது ஆபத்து நிறைஞ்சது. ஆனாலும் 3 பேரும் ஏத்துக்கிற ஒரு பொது மனிதர் தேவை. அதுக்கு திசைவேழர் பொருத்தமானவர் தான் நினைச்சு அவரை அழைக்க சம்மதம் தெரிவிச்சார். மற்ற 2 பேரரசர்களுக்கும் இந்த ஆலோசனை சொல்லப்பட்டது. எல்லாரும் அதை மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டாங்க. திசைவேழருடைய தலைமானவன் அந்துவனே அனுப்ப முடிவாச்சு. அவருடைய இருப்பிடமான பொதிகை மலையில இருந்தா வந்து சேர பல நாளாகிருக்கும். ஆனா அவரும் இப்போ வைகையுடைய ஓரத்துல இருக்கிற குன்றுல தான் இருந்தார். அதனால அவர் இருப்பிடம் நோக்கி விரைந்தான் அந்துவன். தன்னுடைய ஆசான பணிஞ்சு வணங்கி மூவேந்தர்களுடைய அழைப்பை தெரிவிச்சான் அந்துவன். பெருவெள்ளம் ஓடும் ஆற்றங்கரையில் இருக்கிறேன், ஆனால் அள்ளி பருக குருதி கொண்டு வந்திருக்கிறாய் நீன்னு சொல்லவும் அந்துவன் மறுமொழி இல்லாம அமைதியா நின்னான். நான் போர்க்களம் போகேன் என மூவேந்தர்களுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் என்னை ஏன் அழைத்தார்கள்னு கேட்டார். அந்துவன் கிட்ட அதுக்கும் பதில் இல்லை. திசைவேழர் குடிலுக்குள்ள போனார். அந்துவன் அன்னைக்கு முழுக்க காத்துட்டு இருந்தான். மறுநாள் மாலை தான் குடில் விட்டு வெளியே வந்தார். சரி, மூவேந்தர்களுடைய அழைப்பை நிராகரிக்க வேண்டாம்,
போய் நம்முடைய நிலையை தெளிவுபடுத்திட்டு வருவோம்னு நினைச்சபடி காலையில் புறப்படுவோம்னு அந்தவன் கிட்ட சொன்னார். மூஞ்சல் நகருக்கு இந்த செய்தி போய் சேர்ந்துச்சு. திசைவேழர் அழைப்பை ஏத்துக்க மறுப்பாரோன்ற பயத்துல இருந்த சுகுந்தர் செய்தி கேட்டு எல்லாமே போற சரியா போயிட்டு இருக்குன்னு மகிழ்ச்சி அடைஞ்சார். இதே மாதிரி எல்லாமே வெற்றிகரமா அமையணும்னு நினைச்சபடி பொதியவர்ப்பனுடைய கூடாரத்துக்கு வெளியே நின்றுட்டு இருந்தார். அப்போ உதயஞ்சேரல் தன்னுடைய மாளிகையை விட்டு உணவு கூடாரத்தை நோக்கி உள்ள போறத பார்த்தார். அவன் கூட பேசிட்டே போன அமைச்சர் நாகரையன் அவன் உணவகம் நுழைஞ்சதும் வந்த வழியே திரும்பினார். தொலைவில் சுகுந்தர் நிக்கிறத பார்த்துட்டு கிட்ட வந்தார். 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ சுகுந்தர் கேட்டார், எனக்கு ஒரு ஐயம், தெளிவுபடுத்த முடியுமான்னு. எனக்கு விடை தெரிந்தால் தெளிவுபடுத்துகிறேன் நாகரையர். உங்களின் பேரரசருடன் எந்நேரமும் கருங்குரங்கு குட்டி ஒன்று இருக்கிறதே, ஏன்னு கேட்டார். நாகரையர் அந்த கேள்வியை எதிர்பார்க்கல. கொஞ்ச நேரம் பொறுத்து உங்களிடம் மறைக்க விரும்பவில்லை, ஆனால் நீங்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். எந்நேரமும் அந்த குட்டி உடன் இருக்காது. உணவு கூடாரத்துக்கு செல்லும் போது மட்டும்தான் உடன் இருக்கும். உணவில் நஞ்சிருப்பின் வாசனையை நுகர்ந்த கணத்திலேயே அது சத்தமிட்டு குதிக்கும், மலம் கழிக்கும். அதனால் தான் அவர் அதை வைத்துள்ளார். எங்கள் மருத்துவர்கள் கூறியுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுன்னு சொல்லவும் மூவேந்தர்களுக்குள்ளேயும் பொது நம்பிக்கையை உருவாக்குறது எவ்வளவு கடினமான செயல்றது குரங்கு மூலமாகவும் உணர்ந்தார் சுகுந்தர். இன்னொரு பக்கம் திசைவேழருடைய இருப்பிடத்திலிருந்து அவனுடைய பயணம் தொடங்குச்சு. மறுநாள் போர் பாசறைக்குள்ள தேர் நுழைஞ்சது. தேர் மூஞ்சல்ல வந்து நின்னுச்சு. சுகுந்தர் அவரை வணங்கி வரவேற்றார். பயண கலைப்பு நீங்க கூடாரத்துல தங்கி ஓய்வெடுக்க சொன்னார். அதுக்கப்புறம் மாலை பேரரசர்கள் கூடும் நடு கூடாரத்துல மூவேந்தர்களோட சோழவேலனும் பொதியவர்ப்பனும் இருந்தாங்க. திசைவேழர் உள்ள நுழைஞ்சதும் எல்லாரும் அவருக்கு மரியாதை செஞ்சாங்க. அதை ஏற்றபடி தனக்கான இருக்கையில் அமர்ந்தார் திசைவேழர். குலசேகர பாண்டியன் தான் பேச்சு தொடங்கினார். இந்த மண் காணாத பெரும் போரை நடத்த மூவேந்தரும் இணைந்துள்ளோம். போர் சடங்குக்கு நாள் குறித்து தரவே பேராசானை அழைத்தோம்னு சொன்னாரு. பலி நிலத்துக்கு குறி சொல்லும் இழி செயல் செய்ய என்ன சொல்லணும் போல இருந்தது. ஆனா பேரரசர்கள் 3 பேரும் இருக்கிற அவையில கடுஞ்சொற்கள் வேண்டாம்னு நினைச்சார் திசைவேழர். அமைதி நீடிச்சது. அவர் சொல்ல போற வார்த்தையை எதிர்பார்த்து காத்திருந்தது அவை. கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறம் போரை தவிர்க்க வழி ஏதும் இல்லையான மெல்லிய குரல்னு கேட்டார். யாருமே அதை எதிர்பார்க்கல. பேராசானுடனான உரையாடல்ல ரொம்ப கவனம் தேவைன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால அமைதியே நீடிச்சது. வளம் மிக்க மண்ணை பாழ்படுத்துதல் அறமன்றுன்னு திசைவேழர் தொடர்ந்தார். அதுக்கு சுகுந்தர், வளத்தை தானும் பயன்படுத்தாமல் மற்றவர்களையும் பயன்படுத்த விடாமல் தடுப்பது இயற்கைக்கு செய்யும் நியதி என்றுன்னு சொல்லவும், பயன்பாட்டு உரிமை தான் சிக்கல் என்றால் பேசி தீர்க்கலாமே, பேசி பார்க்காமலேயே போர்க்களம் புகுவது என்ன அறம்னு திசைவேழர் கேட்க மறுபடியும் அமைதி நிலவுச்சு. இந்த இடத்துல சேரனோ சோழனோ மறுமொழி பேச முடியாது. வயசுல மூத்த குலசேகர பாண்டியன் தான் பேசியாகணும். அதனால மற்றவங்க அவரையே பார்த்தாங்க. குலசேகர பாண்டியனும் கொஞ்சம் குழப்பமடைஞ்சார். நம்மளே தேவையில்லாம சிக்கலை ஏற்படுத்திட்டோமோ, மற்ற 2 பேரரசர்களும் ஏத்துக்கிற பொது மனிதர் ஒருத்தர் வேணும்னு நினைச்சோம். ஆனா 3 பேரும் பேசி இணங்க வைக்க முடியாத மனிதரை அழைச்சிட்டோமோன்னு தோணுச்சு. கொஞ்சம் இடைவெளியில, சரி நீங்களே இதற்கு வழி ஒன்று சொல்லுங்கள்னு சொன்னாரு. திசைவேழர் அதை எதிர்பார்க்கல. ஆனாலும் அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு. கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சவர், 3 பேரரசுகளின் போற்றுதலுக்குரிய பெரும் புலவர் கபிலர் தானே பாரியின் உற்ற தோழர், அவர் மூலம் பேசி பார்க்கலாமேன்னு சொல்லவும் மூவேந்தர்களும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. மறுமொழி சொல்லல. திசைவேழருடைய பேச்சை மறுக்கிறதுக்கான காரணமும் எதுவும் இல்லை. அமைதி நீடிக்க இந்த இடத்த அறிவு கூர்மையோட கையாள வேணும். இல்லைன்னா போருடைய தொடக்கமே சிக்கல் நிரம்பனதான் ஆகிடும்னு நினைச்ச குலசேகர பாண்டியன், சரி பேச்சுவார்த்தைக்காக கபிலருக்கு அழைப்பு அனுப்புங்கள்னாரு.